ஓகே சார். ஸோ மிஸ் யூ திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மட்டும்தான் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் பேக்கேஜாக உங்களுக்கு அக்கறை பக்கிற சாங் போடணும்னு நினச்சோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக லான்ச்சுக்கு முன்னாடியே ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு தான் முதல் பதிவு இருக்கும். அதுவும் வந்து கார்த்திக் சார் முன்னிலையில் அப்படின்னு நினச்சோம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ மிஸ் யூவில் எவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அதை அஃபீஷியலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இன்னும் லவ்வோடு வி வுட் லைக் டு வெல்கம் கார்த்திக் சார். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஹியர்? We would also like to have Siddharth sir, படத்தினுடைய நாயகன், the ever charming Siddharth sir. So trailer அஃபீஷியலாக கார்த்தி சார் நீங்க லான்ச் பண்ணி நம்மளுடைய சித்தார்த் சார் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. ஸோ மக்களே, நமக்காக அஃபீஷியலாக ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணப்படுது. மிஸ் யூ திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர். சாமுவல் மேத்யூ 7 miles per second தயாரிப்பில் என் ராஜசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் அடியரஸ் சித்தார்த் மற்றும் ஆஷிகா ரங்கநாத் அவர்கள் நடிப்பில் வெளியிருக்கக்கூடிய மிஸ் யூ திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் நமக்காக. ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த குழுவுக்கும். Thank you so much Karthik sir for doing this and thank you Siddharth sir. But before you leave, ஒரு அழகான பிக்சருக்கான தருணம் இது. சார், பட் நீங்க போறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பாத்தீங்க, சாங் பாத்தீங்க, உங்களுடைய நெருங்கிய நண்பர் சித்தார்த் அவர்களுக்காக வந்திருக்கீங்க. Tell us how much you like the trailer, the song and how much expectations you have for the film. பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மிஸ் யூ பட குழுவினருக்கு வணக்கம். ப்ரோ வணக்கம். இங்கே உள்ள வந்து உட்காந்து ஒரு 2 minutes தான் இருக்கும். எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஏன்னா சித்தார்த் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கான், பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான். மணி சார் பொறுக்க முடியும், டே அவனை நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னாரு. இங்கே வந்தும் பார்க்குறேன் அதே வேலை நடந்துட்டுருக்கு. லைட்டை கரெக்டாக ஆன் பண்ணுங்க, லைட் இந்த பக்கம் திருப்புங்க, டோரை க்ளோஸ் பண்ணுங்க, ஃபுல் டைரக்ஷன் போயிட்டுருக்கு. டே நீ கொஞ்சம் அமைதியாக இருறான். ஸோ சித்தார்த் எனக்கு வந்து அப்படி தான் பழக்கம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சினிமா கற்றுக்கிட்ட ஸ்கூலில் எனக்கு சீனியரு. அப்படியே வந்தார், தோர்மலை கை போட்டு, புதுசாக தம்பி அப்படின்னு தோர்மலை கை போட்டு வந்துட்டு, மச்சான் சினிமா அப்படி தான் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை, யார் வேணால் திட்டுவாங்கடா, போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். ஏன்னா நான் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க, அப்படி சொன்னாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கேருந்தோ சினிமா கற்றுக்கிறேன் இங்கே வந்தது. பட் இங்கே வந்து பார்க்குறப்ப சித்தார்த் மில்லுந்தெல்லாம் இருப்பாங்க, சுதாலாம் ஒரே டைமில் இருந்தோம். சினிமா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள், சினிமா பற்றி அவங்கள பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ஐயோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு, இங்கெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே, எதுவுமே தெரியாமல் வந்துட்டோமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு. நம்ம நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், சினிமா பார்த்தா மட்டும் பத்தாது, சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம். பட் அது தாண்டி இந்த படம் நான் வரேன். ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பேசிடுவோம். மிஸ் யூன்னு டைட்டில். லவ் யூ மிஸ் யூ தான் நம்ம பசங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. அதில் மோஸ்ட் கேட்சி வேர்டை நீங்கள் படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட்டாக தான் இருக்கு. ஆனால் நம்ம ஆக்ஷன் படமாக எடுத்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் அது ஆக்ஷன் படமாக எடுத்து இதில் லவ் ஃபீலியருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங் வேற வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள், நம்ம பார்த்த மாதிரியான சினிமா. எனக்கு வந்து துள்ளாதவனம் சொல்லும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்தில். அதில் இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், லவ் சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். இப்போவுமே நல்லா லவ் பண்ண எடுத்தால் அதை பார்க்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது. பாய்ஸ் சித்தார்த்துங்கிறதுனால அவர் மட்டும் இன்னமும் இந்த மாதிரி லவ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் பார்க்குறக்கும் அப்படியே இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய வசதியாக இருக்குது. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் மச்சி, கஷ்டப்பட்டு சூப்பராக ஆடிட்டடா. ஆனால் நீ வந்து உள்வரனில் பண்ணுற மாதிரி வந்து இந்த கேமராக்கு பண்ணிட்டு இருக்கிற ஜோக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லேயே வச்சிடுறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா அப்படின்னா பசங்க வந்து இந்த செல்ஃப் மார்க்கரை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ திங்க் அதை வந்து கரோனா டெலிவரி வேறு சொல்லவே வேண்டாம். பட் அதை தாண்டி ட்ரெய்லராக ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஜிப்ரானுடைய சாங் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான்.
தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லரில் இருக்கிற மூமெண்ட்ஸ், அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரோவாக நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிளிசிட்டியோட, அதே சமயத்தில் டெஃபினட்டாக உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. அவன் சும்மா ஒத்துக்க மாட்டான். ஸோ டெஃபினட்டாக அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். குழுவினருக்கு, என்னுடைய முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு அதே கல்லா கட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண மக்கள், ஆஷிகா வாங்க ஷூட்டிங் போனோம். இப்போ அடுத்து ஷூட்டிங் 2 பேரும் போனோம். சர்தாரில் 2ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சச் அ எனர்ஜெட்டிக் ஆக்டர், பயங்கர ஈகர் டு ஆக்ட். ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க காலேஜில் வந்து ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க, பெரிய டான்ஸர். பட் சினிமாக்குள்ளே வந்து அதை எவ்வளோ சின்சியராக அப்ரோச் பண்ண முடியும், லாங்குவேஜ் தெரியலனாலும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அந்த சின்சியாரிட்டியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஈகர் டு ஒர்க். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது தான் டயர்டாக வர்றாங்க. பட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. கேட்டால் சார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டுறாங்க. அப்போ நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டிருந்தேன். இன்னசென்ட்டாக இருக்க சொன்னாங்க. நீங்கள் இன்னசென்ட்டாக தான் இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் ஆல் தி பெஸ்ட் யூ. தமிழ் இது ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? செகண்ட் ஃபிலிம். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். லுக்கிங் வெரி குட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் ஃபிலிம். அண்ட் பாலசரவணன் வந்து எனக்கு எப்போ இருந்தால் தெரியும்னா, பண்ணையாரம் 10 மணி ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுலேருந்து யாரா அந்த பையன் இது பின்னு பண்ணுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஒரு ஃப்ளோ, அதுக்குள்ளே ஹியூமர் ஹேண்டில் பண்ணது. இன்னசென்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக டெலிவர் பண்ணுறது கஷ்டம். எனக்கு கொஞ்சம் பட்டாலும் வந்து அப்படின்றவாங்க. ஆனால் அந்த இன்னசென்ஸோட அந்த ஹியூமரை டெலிவர் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் டார்லிங்கில் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லா பஞ்சும் லேண்ட் ஆகிட்டே இருக்குது, பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிட்டே இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. நம்ம சீக்கிரம் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். நானும் பசங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், அது வரும்னு நான் நம்புகிறேன். அண்டு கருணா வந்து இப்போ தான் நாங்கள் வாவாத்தியாரில் முடிச்சுட்டு வந்தோம். அவர் நலன் ப்ராடக்ட். நலன் வந்து உட்காருவோம் சட்டில்ட்டியோட உச்சம். எனக்கு வந்து அந்த நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் வருது. எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்து பசங்க எனக்கு பின்னிட்டு இருக்காங்கிறது நல்லா எதுவுமே கற்றுக்காமல் சினிமாவுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். இவங்கெல்லாம் வரும்போதே ஸோ மோல்டட். அதில் ஒரு டயலாக் நெஞ்சுக்கு நீச்சல் நல்லா தான் ஞாபகம் இருக்குது. ஒரு ரோட்டில் வந்து சாஃப்ட் ஐஸ்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தைங்க 2 பேர் வந்து இந்த பொம்மை வாங்க வருவாங்க. அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க, ஏய் ஃபாரின் பொம்மைலாம் எத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன், இதை போய் வாங்குறேன்னு. இவர் இதுவும் ஃபாரின் தாம்மா, சைனா அப்படின்னா. அந்த டெலிவரி வந்து எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி. அது சூப்பர் ப்ரோ. நான் படம் ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறையா பேசியிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் நான் ரசித்தது வந்து எல்லா டெலிவரியுமே. அஃப்கோர்ஸ் சுதுகவும் சொல்லவே வேண்டாம். அந்த படத்தை ஃபுல்லாக தூக்கி சாப்பிட்டாரு அந்த ரோலில். அது அவர்கிட்ட நேச்சுரலாக இருக்குது. அண்ட் மேலகன்லேயுமே நான் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் ஒர்க் பண்ணும்போது நான் இங்கே இல்லை. அவ்வளோ அழகாக, அவ்வளோ சட்டிலாக அந்த ஒரு சின்ன கேரக்டரில் கூட அவ்வளோ பதிவு பண்ண முடியும்னா இவர் சூப்பர் ஆக்டருங்க. வாழ்த்துக்கள். அண்ட் ஜிப்ரான் நம்ம தீரன் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக திரும்ப பண்ணுவோம். பட் ஐ நோ தட் யூ வில் டூ த பெஸ்ட் ஃபார் த ஃபில்ம் யூ மேக். ப்ளீஸ் உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. ஐ நோ யூ வில் மேக் ஷுர் தட் இட்ஸ் எங்கேஜிங் த்ரூ அவுட். அங்கே லவ்னா லவ்வுக்கு தேவையோ, த்ரில் எங்கே தேவையோ, ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன மூமெண்ட் தேவையோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒன். அண்ட் டைரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இது 3வது படம் நினைக்கிறீங்களா? 3வது படம். ஸோ பெரிய வெற்றி பெறணும், பெரிய வெற்றி பெறணும். உங்கள் ஃப்ரெண்டே உங்கள் ரைட்டர்ஸாக இருக்காங்க, எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். லுலுசபா ராணா சாருக்கு வணக்கம். தேங்க்யூ. நாங்கள்லாம் உங்கள் காலேஜ் படிக்கும்போதும் யூஎஸில் படிக்கும்போது ரொம்ப வெறுத்து போயிட்டா அந்த உங்களுக்கு தான் போட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வரும், திரும்ப நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சித்தார்த், லெட் இட் பி அ பிக் சக்ஸஸ். நீ வந்து மில்லுந்துக்காக படம் பண்ணதாகட்டும், ஒரு சித்தா மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கவனமாக அக்கறையோடு அந்த படத்துக்கு வந்து டெலிவர் பண்ணதாகட்டும், அதை ப்ரொமோட் பண்ண விதமாகட்டும், த அப்ரிசியேஷன் யூ ரிசீவ் ஃபார் இட், ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, ஸோ ப்ரவுட். அண்ட் சென்னை ஃபிளட்ஸும் மறக்கவே முடியாது. ஐ நோ யூ டுக் அ பிக் லீட் தேர். அது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது அவசியமாக இருக்குது. அதனால தான் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் பத்திரிகை ஊடக நண்பர்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம். இந்த ப்ரொடியூசரை, டைரக்டரை, ஹீரோ சொல்லலை நான், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய குழு இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. ஸோ எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஸோ ப்ளசன்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. Sir, I think before you leave, we would like to have the entire crew on stage. So cast and crew எங்களுக்காக மேடைக்கு வரணும். And அதே மாதிரி சார் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவர் அப்போ நடித்த மாதிரி இப்போவும் லவ் படம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மேரேஜ் பேக்கேஜ்னு நினைக்கிறேன், புது மாப்பிள்ளை வேறு. ஸோ அந்த பேக்கேஜ் இந்த மிஸ் யூ திரைப்படமும் ஒன்றுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒட்டுமொத்த குழு நமக்காக மேடைக்கு வரணும் ஃபார் குரூப் பிக்சர்.
I would like to mention all of them. இந்த படத்தினுடைய டயலாக் ரைட்டர் அசோக் அவர்கள், ஷஷ்டிகா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. லிரிக் ரைட்டர் மோகன்ராஜ் அவர்கள், லொல்லு சபா மாறன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. எடிட்டர் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள், கருணாகரன் சார் நடிச்சிருக்கிறாரு. டிஓபி கேஜி வெங்கடேஷ் அவர்கள். ஆல்ரெடி இவருடைய ஒர்க்கை நீங்கள் சதுரங்க வேட்டையில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் 8 ஃபென்டாஸ்டிக் ட்ராக்ஸை கொடுத்துருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேவரட் ஜிப்ரான் சார். படத்தினுடைய கதாநாயகி கன்னடா தெலுங்குல கலக்கிட்டு இருக்காங்க, இப்போ தமிழ்லையும் வந்து களம் இறங்கி இருக்கிறாங்க, ஆஷிகா ரங்கநாத் அவர்கள். படத்தினுடைய ப்ரொடியூசர் சாம்யூல் மேத்யூ அவர்கள். 7 miles per second அவங்களுடைய முதல் ப்ரொடக்ஷன் தமிழ் சினிமாவில். அண்ட் அது நல்லபடியாக நடக்கணும் உங்களுடைய வரவேற்போடு அப்படிங்கிறத நாங்கள் அன்போடு ஆதரவோடு நம்புகிறோம். படத்தினுடைய இயக்குனர் என் ராஜசேகர் அவர்கள். ஆல்ரெடி களத்தில் சந்திப்போம், மாப்பிள சிங்கம் இதெல்லாம் அவருடைய ஒர்க்கை பார்த்துருப்பீங்க. மீண்டும் நமக்காக மிஸ் யூ அப்படிங்கிற ஒரு அமேசிங்கான ஃபன் பேக்கேஜோட வந்திருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய கதாநாயகன் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய சித்தார்த் அவர்கள். இன்னும் நிறைய பேர் இங்கே வர முடியல. ஐ வில் லைக் டு மென்ஷன் பொன்வண்ணன் சார், நரேன் சார், அனுபமா அவர்கள், ரமா அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள். இவங்கெல்லாம் இங்கே இணைய முடியல. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. We request the entire crew